நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் வெற்றி உங்களை எட்டாக்கணியாகவே இருக்கிறதா? உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்று உணர்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்று நாம் பார்க்க போகும் இந்த 10 ரகசியங்கள் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய சாணக்கியரின் மூளையில் உதித்தவை. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் இந்த உலகமே உங்கள் சொற்படி கேட்கும். வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனென்றால் 10வது ரகசியம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப்போகிறது. ரகசியம் 1: மௌனத்தின் பயங்கரமான வலிமை. சாணக்கியர் கூறுகிறார், காட்டில் நேராக இருக்கும் மரங்களே முதலில் வெட்டப்படுகின்றன. அதாவது, உங்களைப் பற்றி எல்லாவற்றையும் மற்றவர்களிடம் உளராதீர்கள். நீங்கள் அதிகமாக பேசும்போது உங்கள் பலவீனங்கள் வெளிப்படும். ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்கள் மனதில் என்ன ஓடுகிறது என்று தெரியாமல் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் பயப்படுவார்கள். ஒரு சபையில் கடைசி ஆளாக பேசுங்கள். அது உங்களை ஒரு தலைவனாக காட்டும். ரகசியம் 2: ரகசியங்களை காக்கும் மர்மம். உங்கள் அடுத்த நகர்வு உங்கள் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் வரை அதை வெளியில் சொல்லாதீர்கள். நீங்கள் ஒரு லட்சியத்தை சொல்லும்போதே அதன் பாதி ஆற்றல் குறைந்து விடுகிறது. வெற்றி பெற்ற பிறகு உலகம் அதை பார்க்கட்டும். அதுவரை உங்கள் உழைப்பு மர்மமாகவே இருக்கட்டும். ரகசியம் 3: காலத்தின் அருமை. நேரம் என்பது பணத்தை விட மேலானது. பணத்தை இழந்தால் சம்பாதித்து விடலாம். ஆனால் இழந்த ஒரு நொடியை கோடிக்கணக்கான பொற்காசுகள் கொடுத்தாலும் வாங்க முடியாது. வெற்றிகரமான மனிதர்கள் நேரத்தை செலவழிப்பதில்லை, முதலீடு செய்கிறார்கள். உங்கள் 60 நாள் சவாலைப் போல ஒவ்வொரு நாளையும் ஒரு லட்சியத்திற்காக செதுக்குங்கள். ரகசியம் 4: பொருளாதார மேலாண்மை. செல்வம் இல்லாத மனிதன் உயிரில்லாத பிணத்திற்குச் சமம். பணத்தை சம்பாதிப்பதில் காட்டும் ஆர்வத்தை விட அதை சேமிப்பதில் அதிகம் காட்டுங்கள். ஆடம்பரத்திற்காக செலவு செய்வது உங்கள் எதிர்காலத்தை நீங்களே வெட்டுவதற்குச் சமம். உங்கள் கையில் இருக்கும் பணம்தான் ஆபத்து காலத்தில் உங்கள் உண்மையான நண்பன். ரகசியம் 5: அறிவு சமநிலை கொண்ட நட்பு. சமமான அறிவுள்ளவர்களுடன் மட்டுமே நட்பு கொள்ளுங்கள். உங்களை விட கீழான சிந்தனை கொண்டவர்களுடன் பழகினால் உங்கள் தரம் அவர்களை நோக்கி இறங்கத் தொடங்கும். ஆபத்து காலத்தில் உதவாத நண்பன் விஷப்பாம்பிற்கு சமம். ஒரு பாம்பை விட ஆபத்தானது ஒரு போலி நண்பனின் துரோகம். ரகசியம் 6: பயத்தை எதிர்கொள்ளும் விதம். பயம் உங்களை நெருங்கும் முன் அதை அடித்து நொறுக்குங்கள். எதைக் கண்டு அஞ்சுகிறீர்களோ அதை துணிந்து செய்யுங்கள். பயம் என்பது ஒரு மாயை. அதை நேருக்கு நேர் சந்திக்கும் போது அது தானாகவே மறைந்துவிடும். தோல்வியை பற்றிய பயமே ஒருவனை பலவீனமாக்குகிறது. ரகசியம் 7: பணிவும் கம்பீரமும். அதிகாரத்தில் இருக்கும் பொழுது பணிவோடும், வறுமையில் இருக்கும் பொழுது கம்பீரத்தோடும் இருங்கள். விஷமில்லாத பாம்பு கூட தான் விஷம் உள்ளது போல நடித்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்கள் குணத்தால் மற்றவர்களை வசப்படுத்துங்கள். அதே சமயம் உங்களை யாரும் மிதித்து விடாதபடி ஒரு கம்பீரத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ரகசியம் 8: தனித்துவமான தேவையை உருவாக்குங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் தேவைப்படும் வரைதான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களிடம் மட்டுமே இருக்கும் ஒரு தனித்துவமான திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் தங்கள் தேவைகளுக்காக உங்களை சார்ந்து இருக்கும்படி செய்யுங்கள். அதுவே உங்களை அதிகாரத்தில் வைத்திருக்கும். ரகசியம் 9 மற்றும் 10: துணிச்சலான முடிவுகள். குழப்பமான நிலையில் முடிவெடுக்காதீர்கள். ஆனால் ஒரு முறை முடிவெடுத்தால் எக்காரணம் கொண்டும் பின்வாங்காதீர்கள். சாணக்கியரின் இந்த 10 ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும். இதில் உங்களுக்கு மிகவும் பிடித்த ரகசியம் எது? கமெண்ட் செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.